யூகே பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மிக முக்கியமாக ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கிறார் யூகே கவர்மெண்ட்ல. என்ன பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே டிஜிட்டல் ஐடி கொடுப்பது கட்டாயமாக்கப்படுகிறது. அதாவது நாம சொல்லிக்கிட்டு இருந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் தங்கள் வலது கைகளாவது நெத்திகளாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிப் கான்செப்ட் தான் இப்போ கொண்டு வராங்க, டிஜிட்டல் ஐடி. இது ஏற்கனவே நடைமுறையில் கொண்டு வந்து ஸ்வீடன்ல பல இடங்கள்ல வந்து நடைமுறையில் பிரைவேட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சில இடங்கள்ல வந்து இதை அபிஷியல் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 2010 இதற்கான காரியங்கள் இந்திய பத்திரிகைகளிலே வந்துச்சு. அதாவது நெத்திகள்ல கைகள்ல இப்படி ஒரு சிப்பு போட போறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் 2010 வந்துச்சு. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே ஆரம்பிக்கிறது, 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடுவதற்கான காரியங்கள் ஆரம்பிக்கிறது. நடுவில் பாருங்க, இப்போ ஒரு திடீர்னு யுத்தம் வந்துடும், ஒரு கொலாப்ஸ் ஆகும். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்தினுடைய முடிவில் பெருமளவில் உயிர் சேதங்கள் இருக்கும். அந்த உயிர் சேதத்துக்கு பிறகு மீதமுள்ளவர்களை கணக்கெடுப்பு நடத்துவதற்காகவும் அவர்களை ஒரு வரைமுறைப்படுத்துவதற்காகவும் அதோடு கூட கண்காணிப்பு வலையை கொண்டு வருவதற்காகவும் இந்த சிப்பை நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்க இந்த டிஜிட்டல் ஐடியா உலகளாவிய டிஜிட்டல் ஐடியா மாற்ற போறாங்க. அதற்கு இப்பவே ஜனங்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே ஜனங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ அபிஷியலாக அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துக்கே பைபிள் கொண்டு போனவங்க இந்த இங்கிலாந்துக்காரங்க தான். அந்த பைபிள்ல தான் இந்த விஷயம் போட்டிருக்கு, அதாவது வலது கையில் நெத்தியிலையும் போடுவாங்கன்னு சொல்லி. ஆனா அதுல ஒரு எதிர்ப்பு கூட அங்க இல்ல. எதுக்கோ அங்க எதிர்ப்பு நடக்குது. ஆனால் இப்படி ஒண்ணு இருக்கு, இது பைபிள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி அங்கே ராஜா கிட்ட, சார்லஸ் கிட்ட போயிட்டு என்ன செய்யணும்னா ஒரு சைன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களோட நடைமுறையில் இருக்கிறது. அதுல ஜூரின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே பிப்ளிக்கலி சரியான்னு பார்க்கக்கூடியவங்க. அவங்க ஒரு சட்டம் வரும்போது இதெல்லாம் நான் எலிசபெத் இருக்கும்போது நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம். இப்ப பாருங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்தின் அடையாளம் வருது. டெக்னாலஜிங்கிற பேர்ல, வளர்ச்சிங்கிற பேர்ல பைபிள்ல சொன்ன அந்த ஆபத்து காலத்தை வரும்போதும் அந்த உணர்வில்லாத இருதயம் இப்போ அந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இது உலகளாவிய பரவும். வேர்ல்டே வலது கைக்கும் நெத்திக்கும் தயாராகி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வல்லரசு அதே ஐரோப்பால இருந்தா எழுமணும், இன்னொரு பக்கம் அதே ஐரோப்பால இருந்து நெத்திக்கும் கைக்கும் முத்திரை போடக்கூடிய காலங்களும் தயாராகிறது. இதெல்லாம் நமக்கு சேர்ந்து ஒண்ணுதாங்க சொல்லுது, ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம், வந்த பிறகு கைவிடப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடியதான நிலைமை. இது எல்லாத்துக்கும் நடுவுல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். 2000 வருஷத்துக்கு அவர் முன்னாடி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.